சிறிய ஓலை கூரை வேய்ந்து ஒரு கடையை உருவாக்கினார்கள். கவிதா சொன்னது போலவே மசாலா பொடிகளை அவர்கள் கடையிலிருந்து வாங்கவில்லை. அதிகாலையிலேயே எழுந்து மிளகாய், மல்லி, இஞ்சி, பூண்டு என எல்லாவற்றையும் எடுத்து வைத்து அம்மியில் மை போல அரைத்தார்கள். மீனாட்சிக்கு தன் மருமகளின் உழைப்பை பார்க்கும்போது பெருமையாக இருந்தது. ஏரியில் பிடிப்பட்ட அன்றைய நேரத்து ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்கி வந்து அதை சுத்தப்படுத்தி கவிதா அரைத்த மசாலாவில் பிரட்டி வைத்தார்கள். கடை திறந்த முதல் நாள் ஒரு பெரிய இரும்பு வாணலியில் செக்கு எண்ணெய் ஊற்றப்பட்டு காய்ந்து கொண்டிருந்தது. மீனாட்சி மசாலாவில் ஊறிய மீனை எண்ணெயில் மெதுவாக போட அந்த சலசலக்கும் சத்தமும் மசாலாவின் வாசனையும் அந்த பகுதியையே ஆக்கிரமித்தது. அந்த வழியாகச் சென்ற ஊர் பெரியவர் ஒருவர், "என்னம்மா மீனாட்சி, ஏதோ விசேஷமா? வாசனை ஊரையே தூக்குது" என்று கேட்டபடி கடையை நெருங்கினார். "விசேஷம் ஒண்ணுமில்ல அண்ணா, கவிதாவும் நானும் சேர்ந்து ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க" என்று